முத்தி தன்னை அடைந்தோர் முத்தி தன்னை அடைந்தோர் முந்து பழம் போது அங்கி வித்தகமாம் வீணை இவை இவற்றின் ஒத்த ரத மனம் வெம்மை எழில் நாதம் போல் விரவுவர் என்று ஓதும் விதி. இந்த முத்தி அடைந்தோருடைய நிலை முத்தியில் எப்படி இருக்கும்? முத்தினா எப்படி? இதுதான் கேள்விங்க. அதுக்கு இந்த பாட்டில் சொல்லியிருக்கிறாரு. அது என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்கள். முத்திதனை அடைந்தோர் பழம் போது அங்கி வீணை. இந்த பழம் 1, போது 2, அங்கி 3, வித்தகமாம் வீணை 4. இப்போ 1 2 3 4 அப்படின்னு நம்பர் போட்டுக்கிட்டிங்கன்னா அப்படியே 3வது வரியில் ரதம் மனம் வெம்மை எழில் நாதம். இப்போ அதே 1 2 3 4. அப்போ பழத்தில் ரதம் போலவும் போதில் மனம் போலவும் அங்கி அப்படின்னு நெருப்பில் வெம்மை போலவும் வீணையில் எழில் நாதம் போலும் இருப்பதே முத்தி. நெருப்புனா சுடும், வீணையில் இருப்பது குற்றமற்ற இசை, பழத்தில் இருப்பது இனிமையான சுவை, மலரில் இருப்பது நறுமணம். அப்போ 2 இருக்குது, 2ஆக இருக்காது, 1ஆ இருக்கும். பழத்தில் தான் ரதம் இருக்கிறது, பூவில் தான் நாற்றம் இருக்குது. சரி, பூவையும் நாற்றத்தையும் பிரிக்க முடியுமா அப்படின்னா பிரிக்க முடியாது. பூ இருக்கும் இடத்தில் நாற்றம் உண்டு, நாற்றம் இருக்கும் இடத்துல பூ உண்டு. அப்ப 2 பொருள் கலந்து ஒன்றாய் நிற்பது தான் முத்தி என்று சொல்லப்பெறுவது. நெருப்பில் சூடு போலவும் வீணையின் ஓசை போலவும் பழத்தில் ரதம் போலவும் இருப்பது தான் முத்தி நிலை. அதான் இந்த பாட்டை சொல்ல. முத்தி அடைந்தோர் நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேரின்பமாகிய முத்தி அடைந்தோர் பழத்தில் சுவையும் மலரில் மனமும் நெருப்பில் சூடும் வீணையில் நல்ல இன்பமும் ஆகிய இசையுமாக எப்படி அவ்வளவு பொருள் அடங்கி பிரிவில்லாமல் அதில் கலந்து நிற்கிறார்களோ அதுபோல ஆன்மா முத்தி அடைந்த உயிர்கள் சிவத்திடத்தில் பிரிப்பின்றி அவனிடத்தில் மூழ்கியிருப்பார்கள்.